திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் பகுதியில் சப்பானி என்பவர் நகை மற்றும் பணத்துக்காக 8 பேரை கொலை செய்த சம்பவத்தில் இதுவரை 6 பேரின் உடலை போலீசார் கண்டறிந்தனர். இந்நிலையில் மீதமுள்ள 2 உடல்கள் தேசிய தொழில்நுட்ப கழக வளாகத்தின் பின்புற வனப்பகுதியில் புதைத்து வைக்கப்பட்டுள்ளதாக சப்பானியின் தகவலை அடுத்து தற்போது 2 உடல்களையும் தேடும் பணி துவங்கியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மகாலிங்கம், உடல்களை தேடும் பணி குறித்த விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சரண்யா. அதாவது திருச்சி திருவெரும்பூரை அடுத்த கிருஷ்ணசமுத்திரம் பகுதியை சேர்ந்த சப்பானி என்பவர் நகை மற்றும் பணத்திற்காக ஒரு 8 பேரை கொலை செய்து அங்கே கிருஷ்ணசமுத்திரம் மற்றும் என்ஐடி வளாகம் பின்புறமாக அவர் இறந்தவர்களின் உடைகளை புதைத்து வைத்திருக்கிறதாக காவல்துறையினரிடம் அளித்த வாக்குமூலத்தை அடுத்து காவல்துறையினர் கடந்த 1ஆம் தேதி கிருஷ்ணசமுத்திரம் பகுதியில் சப்பானியின் அடையாளம் காட்டும் பகுதியில் உடலை தோண்டி எடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். அந்த கடந்த 1ஆம் தேதி அன்று நடைபெற்ற அந்த பணியில் 6 பேரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. அதாவது சப்பானினுடைய தந்தை தேக்கன் மற்றும் வேங்கூரை சேர்ந்த தங்கதுரை என்பவர் கடந்த மாதம் 13ஆம் தேதி உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து தற்பொழுது கீழ குமரேசபுரத்தை சேர்ந்த விஜய் விக்டர், கூத்தாப்பரை சேர்ந்த சத்யநாதன் மற்றும் உப்பிலிபுரத்தை சேர்ந்த குமரேசன் ஆகியோர் 6 பேர் உடல் கண்டுபிடிக்கப்பட்டன. 8 பேரில் 6 பேர் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 2 பேர் உடல் என்ன ஆயிற்று என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி சப்பானியை கைது செய்து திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் எண் 6இல் ஆஜர்படுத்தி 3 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்தனர். அந்த விசாரணையில் தான் அவர் கூறிய தகவலை அடுத்து 6 பேர் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் 2 பேர் உடல் நிலையில் என்ன என்பது குறித்து அவருடைய நீதிமன்ற போலீஸ் கஸ்டடி முடிந்த நிலையில் நேற்று முன்தினம் அவரை திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவரை மீண்டும் 3 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க திருவெரும்பூர் காவல்துறையினர் அனுமதிக்கின்றனர். அதன் அடிப்படையிலேயே அவரை காவல்துறையினர் தற்பொழுது விசாரணை நடத்தியதில் திருச்சி திருவெரும்பூர் பகுதியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில், அதாவது மத்திய அரசுக்கு நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய இந்த தேசிய தொழில்நுட்ப கழகத்துக்கு பின்புறம் உள்ள வனப்பகுதியில் அவர்கள் இந்த 2 பேர் என்று சொல்லக்கூடிய, அதாவது பாப்பாக்குறிச்சியை சேர்ந்த அற்புதசாமி, அதே போல கிருஷ்ணசமுத்திரபுரத்தை சேர்ந்த மட்டையன் என்ற பெரியசாமி ஆகிய 2 உடல்களை தற்பொழுது காவல்துறையினர் சப்பானி உதவியுடன் தற்போது தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர் எந்த இடத்தில் அவர்கள் உடல்களை புதைக்கப்பட்டிருக்காரா அல்லது வெட்டி வீசப்பட்டிருக்காரா என்ற கோணத்தில் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி இந்த தேடுதல் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. சரண்யா. மகாலிங்கம், இன்று அந்த 2 உடல்களும் கண்டெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அங்கு பொதுமக்கள் வராமல் இருக்க போலீசார் செய்துள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் சொல்லுங்க. அதாவது இந்த நகை மற்றும் பணத்திற்காக 8 பேரை கொலை செய்த சம்பவம் தற்போது திருச்சி மாவட்டம் மற்றும் தமிழகம் முழுவதும் ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக இந்த திருவெரும்பூர் பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது ஒரு நபர் மட்டும் 8 பேரை கொலை செய்திருப்பாரா என்ற ஒரு சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது. இவர் பின்னணியில் உள்ளவர்கள் குற்றவாளிகள் யார் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் கொலை செய்யப்பட்ட உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த நிலையில் தற்பொழுது கடந்த 1ஆம் தேதி இந்த இறந்தவர்களுடைய உடலை தோண்டி எடுக்கும் பணியில் 6 பேர் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. மீதி 2 உடல் என்னவாயிற்று என்ற சந்தேகத்தின் நிலையில் இப்போ 2வது கட்டமாக இந்த தேடுதல் பணி நடைபெற்று வருகிறது. அப்பொழுது சப்பானி திருவெரும்பூர் காவல் நிலையத்தில் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த தேசிய தொழில்நுட்ப கழகத்துக்கு பின்னுள்ள வனப்பகுதியில் தற்பொழுது தேடுதல் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பகுதி முழுவதும் மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டிற்கு பலத்த காவல் இருக்கிறது. இந்த நிலையில் சப்பானி எப்படி இந்த வளாகத்திற்குள்ள வனப்பகுதியில் வந்தார் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த வனப்பகுதியை சுற்றி இந்த என்ஐடி வழியாக ஐயம்பட்டி துவாக்குடியிலிருந்து ஐயம்பட்டி செல்லக்கூடிய ஒற்றையடி பாதை தான் நீங்கள் தற்போது இந்த பகுதியை பார்க்கலாம். அனந்த வனப்பகுதி 6 மணிக்கு மேல் வெறும் கருங்கும் இருட்டாக இருக்கும். யாரும் ஆள் நடமாட்டம் கூட இல்லாத நிலையில் சப்பானி இங்கே வந்துதான் 2 பேரை கொலை செய்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகிக்கப்படுகிறது. அதே போல சப்பானி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்போது காவல்துறை இந்த பகுதியில் முழுவதும் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் இப்போ தற்பொழுது முழுவதும் நம்ம கூறுகிற பல கருத்துக்களை கேட்கலாம். ஏனென்றால் அவர்கள் இந்த பகுதியில் இருப்பது 6 மணிக்கு மேல் ஒரு சவுண்டு வருவதாகவும் இது போல பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளனர். இது குறித்து இந்த பகுதியை சேர்ந்தவர் நம்மோடு கேட்கலாம். சார், இந்த பகுதியில் நீங்கள் ஆள் நடமாட்டம் எப்படி இருக்கும்? இது எப்படி உள்ள ஆள் வருவாங்களா? நான் இங்கே வாவுச காம்பவுண்டு ஓரத்தில் இருக்கிறேங்க, குடியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, போன வருஷத்துலாம் கூட பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஓரத்தில் ரொம்ப இறைச்சலாக இருக்கும் சவுண்டு. 7 மணிலேருந்து 8:30 மணிக்கு இடையில. இதுக்கப்புறம் இருக்காது, அதுக்கு முன்னாடி இருக்காது. ஆனால் ஆள் நடமாட்டம் தெரியும். அது நம்ம அங்கேருந்து பார்க்குறதுக்கு இருட்டாக இருக்கிறதுனால அந்த மூமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் சத்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யாராவது கூப்பிட்டு வந்து இங்கே அடிக்கிறது, போகிறது, வர்றது, அவங்கள ஏதோ இந்த கொலை முயற்சியோட தாக்குதல் பண்ண நினைக்கிற மாதிரி அந்த சத்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா அபய குரல் சவுண்டு தான் இருக்கும்.
ஆனால் அது சம்பவங்கள்லாம் வந்து இதுக்கு தான் இப்படி தான் நடக்குதான்றது நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் அந்த அபய குரலை நம்ம கேட்டோம்னா யாராக இருந்தாலும் கேட்குறப்ப எப்படி தெரியும் நமக்கு? ஏதோ ஒரு ஆபத்து நடக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். இது எதுக்காக யார் வந்து இப்படி செய்கிறாங்க? இத்தனைக்கும் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காம்பவுண்டு ஓரத்தில் இந்த தெற்கு வடக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ இன்னும் மோசமான நிலைமை காடாக இருந்தது. அப்போ எல்லாரும் வந்துட்டு போயிருந்தாங்க. இப்போ செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. போட்டிருந்ததுக்கு அப்புறமும் கூட சில நேரங்கள் அந்த சத்தங்கள் வர இருந்தது. இப்போ சப்பானின்றவருடைய சம்பவத்தை கேள்விப்படும் பொழுது, ஒருவேளை அன்னைக்கு நம்ம கேட்ட அந்த சத்தங்கள்லாம் கூட இதனால கூட இந்த விரோதங்களாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியிலையும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சில சவுண்டெல்லாம் கேட்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதை வந்து காவல்துறையிட்ட சொல்லியிருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு தவறான செயல்கள் நடக்கிற மாதிரி இருக்கு. அதாவது எதையுமே உறுதிப்படுத்தாமல் நம்ம வந்து காவல்துறையிட்ட போகிறது வந்து ஒரு நல்ல செய்தியாக இருக்காது. ஏன்னா காவல்துறையிட்ட போய் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு உறுதிப்பட்ட செய்தியாக இருக்கணும். நாளைக்கு உறுதிப்படுத்தாமல் இருந்தோம்னா காவல்துறையுடைய வேலைப்பாடுகளை வந்து நம்ம வந்து வீணாக்கின மாதிரி ஆகி போயிடும். அதனால் அதை சொல்கிறதுக்கு நாங்கள் விரும்பலை. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, அந்த சத்தங்கள் வந்ததே ஒழிய இதை நாங்கள் தனிப்பட்ட முறையில் போய் நாங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நானும் இல்லை யாருமே போய் ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கு இல்லை. இந்த பகுதியில் வந்து இந்த ஐயம்பட்டி அங்கிட்டு கல்கண்டர்கோட்டை இந்த போகிற பகுதிகளுக்கு வந்து பிரதான சாலை இதுதானா? இங்கே காவல்துறை ரோந்து எதுவும் இருக்கா? ஏன்னா இது வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த வளாக பகுதி. இந்த பகுதியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறது எப்படி? இல்லை, இங்கே காவல்துறை ரோந்துன்றதெல்லாம் வந்து அடிக்கடி இருக்குது. காவல்துறை வந்து அவங்களுடைய பணியை வந்து அடிக்கடி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நல்ல பணியில் இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் பார்க்குற நிறையா நேரங்களில் காவல்துறை ரோந்து பண்ணியிருக்கு. ஆனால் இந்த ஐயம்பட்டி, கோட்டரப்பட்டி, இந்த எழில் நகர், வஉசி நகர் இதுக்கெல்லாம் வரணும்னா பிரதான சாலை இதுதான் மெயினான ரோடு. இதிலேருந்து போகணும்னாக்கா இன்னும் பத்தாளப்பட்ட இந்த மாதிரிலாம் போடுது. பல ஊர்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் ஒரு 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு முக்கியமான பிரதான சாலை இது தான். இது ஒரு காலகட்டத்தில் என்ஐடி ஊழியர்களுக்காக இந்த காம்பவுண்டு திறக்கப்பட்டது. ஆனால் இது மட்டும் இல்லாமல் இன்னமும் சில தடங்கள்லாம் இருக்குது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்தால் யார் எதுக்காக வரீங்கன்னு கேட்குறதுக்கு அப்போ ஆள் இல்லாமல் இருந்தது. இப்போ இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே முறையாக வந்திருக்காங்க. இந்த சம்பவம் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்கிறதுனால பார்க்கும்பொழுது அன்னைக்கு இந்த பாதுகாப்பு இல்லை. அதனால் ஒருவேளை நடந்திருக்கலான்றதுக்கான ஒரு தோற்றம் அறிகுறியும் தென்படுது. நன்றி சார். அதாவது தற்பொழுது இந்த என்ஐடி வளாகத்தில் வந்து சில அசம்பாவித செயல்கள் குற்ற செயல்கள் நடைபெற்றதுடைய அறிகுறி இருப்பதாகவும், ஆனால் தற்போது சப்பானி வந்து திருவரம்பூர் காவல் நிலையத்தில் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தற்பொழுது வந்து 2 பேரின் உடல்கள் தேடப்பட்டு பணி நடைபெற்று வருகிறது. ஆனால் இப்போதைக்கு நம்மளுடைய வந்திருக்க தகவல் என்னவென்றால், சப்பானி வந்து கொலை செய்யப்பட்டவர்களின் உடல்கள் துண்டு துண்டாக வீசியுள்ளதாகவும், அதை கண்டுபிடிக்க முடியாமல் கொஞ்சம் தேடுதல் பணி சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் நமக்கு கூடிய தகவல் வந்திருக்கிறது. ஆனால் இருப்பினும் தற்பொழுது தேடுதல் பணியானது தொடர்ந்து திருவரம்பூர் காவல் ஆய்வாளர் மதன் தலைமையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சரண்யா. திருச்சி திருவரம்பூர் பகுதியில் 8 பேரை கொலை செய்து புதைத்ததாக சப்பானி என்பவர் ஒத்துக்கொண்ட நிலையில் 6 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. 2 பேரின் சடலங்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி மகாலிங்கம்.